திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 530, அதிகாரம் சுற்றம் தளாள். வயதான சிற்பி ஒருவர் ஒரு நாள் தனது 2 மகன்களை அழைத்து, எனக்கு வயதாகிவிட்டது, கண் பார்வை மங்கிவிட்டது, நான் உங்களுக்கு சொத்து ஏதும் சேர்த்து வைக்கவில்லை, என்னிடம் உள்ள சிற்பம் அடிக்கும் கருவிகளை உங்களுக்கு தருகிறேன், அதை வைத்து உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்றார். இருவருக்கும் தன்னிடம் இருந்த கருவிகளை சரிசமமாக பங்கிட்டு கொடுத்தார். பெரிய மகன் இந்த உளிகளையும் சுத்திகளையும் வைத்து பெரிதாக எதுவும் சம்பாதிக்க முடியாது, வெளியூர் சென்று பெரிய நிறுவனம் எதிலாவது சேர்ந்து நன்றாக சம்பாதிக்கலாம் என்று எண்ணினான். தந்தை கொடுத்த கருவிகளை வீட்டிலேயே போட்டுவிட்டு யாரிடமும் சொல்லாமல் வெளியூர் புறப்பட்டான். எங்கும் சரியான வேலை கிடைக்காமல் பல இடங்களில் அலைந்து திரிந்தான். ஆனால் இளையவன் தந்தை கொடுத்த கருவிகளை பயன்படுத்தி சின்ன சின்ன பொம்மை சிற்பங்களை செய்து விற்பனை செய்தான். அதன் மூலம் கிடைத்த சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். ஒரு முறை அந்நாட்டில் சிற்ப போட்டி ஒன்று நடந்தது. இளையவன் தான் உருவாக்கிய ஒரு சிற்பத்தை போட்டிக்கு அனுப்பி வைத்தான். அந்த சிற்பம் முதல் பரிசுக்கு தேர்வாகி பொன்முடிப்பை பரிசாக பெற்று தந்தது. அத்துடன் அந்நாட்டு மன்னரால் பாராட்டப்பட்டு அரசவை சிற்ப கலைஞராக பணியில் அமர்த்தப்பட்டான். அதன் பிறகு அவன் வாழ்வே வசந்தமானது. ஆனால் அவன் அண்ணன் பல இடங்களில் சுற்றி அலைந்துவிட்டு வேலை கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பினான். வறுமையால் தவித்த அவனது உடல் மெலிந்து காணப்பட்டது. தம்பி அண்ணனை அன்புடன் அரவணைத்து தன்னோடு வேலைக்கு சேர்த்து கொண்டான். பின்னர் தந்தை ஒரு நாள் மூத்த மகனை அழைத்து, மகனே, நீ வாய்ப்பும் வசதியும் தேடி அலைந்தாய், ஆனால் உன் தம்பி இருப்பதை வைத்து உழைத்து முன்னேறிவிட்டான். தெரிந்த தொழிலை அபிவிருத்தி செய்யாமல் வீணாக அலைந்து என்ன பலன் என்றார். அன்று முதல் தனக்கு தெரிந்த சிற்பத் தொழிலையே அக்கறையுடன் செய்ய தொடங்கினான். தன்னிடம் இருந்து பிரிந்து சென்று திரும்பி வந்த சுற்றத்தானை அவன் வந்த காரணத்தை நிறைவேற்றி அவனை சுற்றமாக தழுவி கொள்ள வேண்டும் என்பதை உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொள்ளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிரிவது துயரம், இணைவதே சிகரம்.